6ஆம் வகுப்பு முதல் பருவ சமூக அறிவியலில் புவியியல் முதல் அலகு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த பாடமானது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் விண்வெளி பற்றிய செய்திகள் அதிகம் கொண்டது. எனவே மாணவர்கள், ஆசிரியர்கள், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்கள் மிக அதிகமாக கவனம் எடுத்து படிக்க வேண்டிய பாடம் இது. பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம், அதாவது யூனிவர்ஸ் என்று அழைத்தனர். இதனை பிரபஞ்சம், காஸ்மோஸ் என்றும் குறிப்பிடுகின்றனர். இரவில் நாம் காணும் விண்மீன்கள் மிக சிறியதாக தோன்றுவதன் காரணம் அவை மிகவும் தொலைவில் உள்ளன. ஆனால் அவை அளவில் மிக மிக பெரியவை. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல், அதாவது காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல். பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளன. அந்த மில்லியன் கணக்கான விண்மீன் திரளில் பால்வெளி விண்மீன் திரளும் ஒன்று. இந்த பால்வெளி விண்மீன் திரளில்தான் சூரிய குடும்பம் உள்ளது. இந்த சூரிய குடும்பத்தின் 3வது கோள் நமது பூமி. பேரண்டத்தை ஒப்பிடுகையில் பூமியானது ஒரு தூசி போன்றது. மிக பரந்த விண்வெளியான இந்த பேரண்டம் 13.25 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்புகின்றனர். இந்த பேரண்டமானது விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இவை அனைத்தையும் நாம் வான் பொருட்கள் என்கிறோம். இந்த வான் பொருட்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு ஒரு ஒளியாண்டு என்று பெயர். அதாவது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளியினுடைய திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் சவுண்டு, ஒலியின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு 330 மீட்டர் மட்டுமே. விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களினுடைய தொகுப்பு. நமது சூரிய குடும்பம் காணப்படும் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் போல பல விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. அவற்றில் நமக்கு அருகில் காணப்படக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆண்ட்ரோமெடா மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ் ஆகியவை ஆகும். சூரிய குடும்பத்தை நாம் ஆங்கிலத்தில் சோலார் சிஸ்டம் என்று கூறுகிறோம். சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என்று பொருள்படும். SOL, சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்த சோலார் எனும் வார்த்தை. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. அனைத்து வான்பொருட்களும் இந்த சூரியனை சுற்றி வருகின்றன. சூரிய குடும்பத்தை ஒரு தராசில் வைத்து நிறுத்து பார்த்தால் மொத்த எடையில் சூரியன் மட்டுமே 99.8% உள்ளது. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. இது ஒரு தானே உமிழக்கூடிய தன்மையை பெற்றது. அதனால் சூரியனை ஒரு விண்மீன் என அழைக்கிறோம். பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன்தான். சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரியனிலிருந்து புறப்படும் ஒரு ஒளியானது புவியினுடைய மேற்பரப்பை வந்து அடைய சுமார் 8.20 நிமிடங்கள் ஆகின்றன. அதாவது 500 வினாடிகள். சூரியனையும் பூமியையும் அளவில் ஒப்பிட்டு நோக்க சூரியனானது 1.3 மில்லியன் பூமிகளை தன்னுள் அடக்கக்கூடிய வகையில் மிக மிக பெரியதாகும். சூரியனை 8 கோள்கள் சுற்றி வருகின்றன. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை ஆகும். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களைத் தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்க்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருகின்றன. சூரியனின் ஈர்ப்பு விசையால் இந்த கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இந்த 8 கோள்களையும் 4 பிரித்து கொள்ளலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இவை உட்புற கோள்கள் என்றும் அல்லது புவி நிகர் கோள்கள் என்றும், வெளிப்புறமாக காணப்படக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள், அதாவது ஜோவியன் என்று அழைக்கப்படுகிறது. உட்புற கோள்கள் மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள் மற்றும் எரிமலை பள்ளங்கள், கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவைகளால் நிரம்பி காணப்படுகின்றன. வெளிப்புற கோள்கள் அனைத்தும் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் இது வாயுக்கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது. கோள்களின் வரிசையை நினைவில் கொள்வதற்காக இந்த நிமோனிக்ஸை நாம் பயன்படுத்தலாம்.
புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இனி ஒவ்வொரு கோள்களுக்கான பண்புகளை நாம் காணலாம். முதலாவது புதன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் புதன். அளவில் மற்ற கோள்களை விட மிகச்சிறியது. ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரி என்பவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இக்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது. இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். புதன் கோள்களுக்கு துணைக்கோள்கள் எதுவும் இல்லை. அதிகாலை மற்றும் அந்தி பொழுதில் புதன் கோளை நாம் வெறுங்கண்களால் காண முடியும். அடுத்ததாக வெள்ளி. சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் பூமியும் இரட்டைக்கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதன் சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. யுரேனஸை போன்று கடிகார சுற்றாக இந்த கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. இது மற்ற கோள்களை காட்டிலும் மிக மெதுவாக சுற்றுகிறது. புதன் கோளை போன்றே வெள்ளிக்கோளுக்கும் துணைக்கோள் இல்லை. அன்பு மற்றும் அழகினை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் விண்வெளியில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்றும் அழைக்கிறோம். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி கோளாகும். அடுத்தது நமது பூமி. இது சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ளது. 5வது பெரிய கோள். புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளதால் இந்த கோள் நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் பூமியாகும். எர்த் அப்படிங்கிற அந்த பெயர் எந்த ரோமானிய கடவுளுக்கோ கிரேக்க கடவுளுக்கோ இல்லை. இக்கோள் உயிரினங்களை கொண்ட ஒரே கோள். புவியினுடைய துருவ விட்டம், அதாவது நார்த் போல் டு சவுத் போல் 12,714 கிலோமீட்டர். நிலநடுக்கோடு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இக்கோளில் நிலம், நீர் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. புவியினுடைய ஒரே துணைக்கோள் நிலவு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். அடுத்தது செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படும் செவ்வாய், மார்ஸ். சூரியனிடமிருந்து 4வதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள். இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் என்பவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதன் மேற்பரப்பு சிவப்பாக தெரிவதற்கான காரணம் அதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுகிறது. எனவே இது சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள், அதாவது ஐஸ் கேப்ஸ் காணப்படுகிறது. இக்கோளானது போப்பஸ் மற்றும் டீமஸ் என்று 2 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. இதில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, துணைக்கோள் எண்ணிக்கையை பூமி தான் ஆரம்பித்து வைக்கிறது. பூமிக்கு 1 துணைக்கோள், செவ்வாய்க்கு 2 துணைக்கோள். அடுத்ததாக ஜூபிட்டர் எனப்படும் சூரிய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கோள். சூரியனிடமிருந்து 5வதாக அமைந்துள்ள இந்த வியாழன் கோள் ரோமானிய முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. புவியிலிருந்து பார்க்கும் பொழுது விண்ணில் நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழனே. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய இந்த கோள் வளிமக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை போன்றே இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள்கள் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 92க்கு மேல் என்று கருதப்படுகிறது. அவற்றுள் அயோ என்பதும் யூரோப்பா என்பதும் கனிமீடு மற்றும் காலிஸ்டோ என்பதும் மிக முக்கியமான துணைக்கோள்களாகும். அடுத்ததாக சனி, வளையங்கள் கொண்ட கோள். சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோளான சனி சூரியனிடமிருந்து 6வதாக அமைந்துள்ளது. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. பாறைத்தோள்கள், பனித்தோள்கள், பாறைகள் மற்றும் தூசுகளால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகிறது. சனி 62 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும்.
சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும். சனிக்கோளின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. ஆகவே சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் விட்டால் அது மிதக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் கோள் யுரேனஸ். இது உருளும் கோள். வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இது. இது சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்துள்ளது. மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக தோன்றுகிறது. கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கோளை போன்று தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டு ஓடுவது போல சூரியனை சுற்றி வருகிறது. எனவே இது உருளும் கோள் என்று அழைக்கப்படுகிறது. யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் டைட்டானியா என்பது மிகப்பெரியதாகும். சனியின் துணைக்கோள் டைட்டன், இதன் துணைக்கோள் டைட்டானியா. அடுத்ததாக நெப்டியூன். இது ரோமானிய கடல் கடவுளின் பெயர். சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில், அதாவது கடைசியாக அமைந்துள்ள இந்த கோள் மிகவும் குளிரானது. இதற்கு 14 துணைக்கோள்கள் உள்ளன. அதில் ட்ரைட்டன் என்பது முக்கியமானதாகும். இதனுடைய நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. இந்த கோளுக்கு அப்பால் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குள்ளக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படும். கோள வடிவில் காணப்படும் இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குள்ளக்கோள்களுடன் பகிர்ந்து கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹவுமியா போன்றவை. பொதுவாக கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றாகும். அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரம். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. இதன் காரணமாக விண்கற்களின் தாக்குதல்களால் இதன் மேற்பகுதியில் அதிக அளவில் தரை குழி பள்ளங்கள் காணப்படுகின்றன. அதாவது கிரேட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது புவியில் 1/4 அளவுடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. புவியிலிருந்து பார்க்கும் பொழுது நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் காண்கிறோம். ஏனென்றால் பூமியின் கையை பிடித்து கொண்டு நிலவு சுற்றுவது போல புவியை சுற்றி வருவதால் அதன் ஒரு பக்கத்தை மட்டுமே நம்மால் காண முடிகிறது. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களே சிறு கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறு கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. இவை குறுங்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருள்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் வால்பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால் நட்சத்திரம் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இவற்றின் ஆங்கில பெயர் காமட்ஸ். விண்கற்கள், அதாவது மெட்டியோர்ஸ் மற்றும் விண்வீழ்கற்கள் என்பவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள். புவியின் வளிமண்டலத்தை அடையும் பொழுது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரி நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ்கற்கள், அதாவது மெட்டியோரைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இனி நமது பூமியை பற்றி பார்க்கலாம். பூமியினுடைய இயக்கம் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுடன் சூரியனையும் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது. செங்குத்தாக புவியின் வடதுருவத்திலிருந்து தென் துருவம் வரை வரையப்படக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவி அச்சு என அழைக்கப்படுகிறது. இது 23.5 டிகிரி சாய்ந்து காணப்படுகிறது. புவியின் சுற்றோட்ட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் மணிக்கு 1670 கிலோமீட்டராகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் மணிக்கு 845 கிலோமீட்டராகவும் உள்ளது. துருவ பகுதியில் இதனுடைய சுழலும் வேகம் சுழியம், அதாவது 0. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு
23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. இதை நாம் ஒரு நாள் என்கிறோம். புவி சுழல்வதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது. புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒளி படாத பகுதி இரவாகவும் ஒளி படும் பகுதி பகலாகவும் காணப்படும். இந்த ஒளிபடும் படாத பகுதியை பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயரிடுகிறோம். டெர்மினேட்டர் லைன் என்று பெயர். புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே நாம் சுற்றுதல் என்கிறோம். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. புவி ஒருமுறை சூரியனை சுற்றி வர 365.25 நாட்கள் ஆகிறது. இது தோராயமாக 365 நாட்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு வருடம் என அழைக்கப்படுகிறது. மீதமுள்ள கால் நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள். அந்த வருடம் லீப் வருடம் என அழைக்கப்படுகிறது. புவி தனது அச்சில் சாய்ந்து காணப்படுவதால் தான் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேலே தெரியும் நிகழ்வாகும். சூரிய அண்மை புள்ளி அதாவது பெரிஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு. சூரிய தொலைதூர புள்ளி அதாவது அபீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு. புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 6 மாதங்கள் புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அச்சமயத்தில் தென் அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படுகிறது. அடுத்த 6 மாதங்கள் அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும். இவ்வாறு புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும். எனவே இந்த நாட்கள் சம பகலிரவு நாட்கள் என அழைக்கப்படுகின்றன. ஜூன் 21ஆம் தேதி கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்நிகழ்வு கோடைகால கதிர் திருப்பம் அதாவது சம்மர் சால்ஸ்டைஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்நிகழ்வு குளிர்கால கதிர் திருப்பம் விண்டர் சால்ஸ்டைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இச்சமயத்தில் தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது நீண்டு காணப்படும். வட அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். புவிக்கோளமானது 3 பகுதிகளை கொண்டது: பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம். பாறை என பொருள்படும் லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பாறைக்கோளம் அதாவது லித்தோஸ்பியர் என்ற சொல் பெறப்பட்டது. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண்ணடுக்கை பாறைக்கோளம் என்று கூறுகிறோம். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லே ஹைட்ரோஸ்பியர். இதற்கு நீர்க்கோளம் என்று பெயர். இது பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலை உச்சிகளில் காணப்படும் பனிக்கவிகைகள், வளிமண்டல நீராவி அனைத்தையும் உள்ளடக்கியது. அடுத்ததாக வளிமண்டலம். அட்மோ என்ற கிரேக்க சொல்லிற்கு வளி அல்லது காற்று என்று பொருள். புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம் எனப்படுகிறது. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் அதிகப்படியாக அதாவது 78%, ஆக்சிஜன் 21% முதன்மையான வாயுக்கள். கூட்டினால் 99% இவை இரண்டுமே உள்ளது. இதுபோக கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன் வாயுக்கள் மீதி 1% பிடிக்கிறது. இந்த பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோடு தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி உயிர்கோளம். அதாவது பயோ என்றால் உயிர் என்று பொருள். எனவே பயோஸ்பியர் என இது அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மண்டலமும் ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட பகுதியாக உள்ளது. இம்மண்டலங்கள் சூழல் மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மன்னார் வளைகுடாவின் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. இத்துடன் இப்பாடம் நிறைவுறுகிறது.